கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகள் என்பது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று. சில நேரங்களில் மனித செயல்கள் மூலமாகவும் சில நேரங்களில் இயற்கையின் மூலமாகவும் ஏற்படும். எப்படி இருந்தாலும் தடைகளை மாற்றுபவர் கர்த்தர் மட்டுமே. ஒரு சமயம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த திவ்யா, பிரீத்தி என்ற மாணவர்கள் கல்வி கடன் கேட்டு ஒரு பேங்கில் விண்ணப்பித்திருந்தார்கள். கடன் கொடுக்க வேண்டுமென்றால் மற்ற எந்த வங்கியிலும் கடன் இல்லை என்று NOC சர்டிஃபிகேட் வாங்கி வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அப்பா மற்றொரு பேங்கில் படிப்பு படிக்க NOC தாருங்கள் என்று விண்ணப்பித்தார்கள். பேங்க் முடியாது என்று கூறிவிட்டது. கல்வி கற்க தடை ஏற்பட்டது. பின்பு நீதிமன்றத்தின் மூலமாக விண்ணப்பித்தனர். கல்லூரி மாணவிகள் கிறிஸ்தவம் சார்ந்த கல்லூரியில் படித்து கொண்டிருந்ததால் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணினார்கள். வழக்கை விசாரித்த நீதிபதி கடன் வழங்க உத்தரவிட்டு நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இதே போன்ற சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலும் காண முடியும். வேதாகமத்திலும் தடைகளை தகர்த்து போட்ட சம்பவத்தை நாம் காண முடியும். துதிக்கும் போது தடைகள் தகர்ந்து போகும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் யோசுவாவிடத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து பேசினார். பட்டணத்தை 6 முறை சுற்றி வந்து ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள் என்று சொன்னார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஜனங்கள் எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கிற போது அலங்கம் இடிந்து விழுந்தது. நமக்கு முன்பாக நிற்கும் தடைகள் நீங்க துதிப்போம். தடைகள் அகன்று போகும். விசுவாசிக்கும் போது தடைகள் தகர்ந்து போகும். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவின் மரணம் சம்பவத்தில் யாருக்குமே நம்பிக்கை இல்லை. லாசருவின் உயிர்த்தெழுதலை பற்றி. ஆனாலும் இயேசு யோவான் 11:42 நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று விசுவாசத்தில் வெளியே அழைக்கிறார். நடந்தது என்ன? மரணம் என்ற தடை அகற்றப்பட்டு மரித்த லாசரு வெளியே வந்தான். எனவே நாமும் துதிக்கும் போது விசுவாசிக்கும் போது தடை அகலும். துதிப்போம், விசுவாசிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, தடைகளை உடைத்து போடுகிற ஆண்டவர், எங்கள் வாழ்வில் தடைகளை மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜெயத்தை தாருங்க. எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.